கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து அரசு கடும் அதிருப்தி, இனப்படுகொலை குற்றச்சாட்டு, நினைவு தூபி ஒப்புதல் குறித்த ஆட்சேபனையை வெளிப்படுத்தினார் அமைச்சர் விஜித் ஹேரத் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் அதுரபான செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். தெமல ஜன சங்ஹார ஸ்மார்க்கே ஹந்தான சகாய தினவாட்ட கனடாவட்ட ஸ்ரீலங்கா ரஜி விரோத என்பதாக இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையிலும் அதுரபான செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வித ஆதாரமும் அற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டு மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கு வழங்கப்பட்ட ஒப்புதல் என்பன தொடர்பில் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸிடம் கடும் ஆட்சேபனையை வெளிப்படுத்தியுள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இவ்வாறு நடவடிக்கை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை பெரிதும் பலவீனப்படுத்தி சிக்கலாக்குவதாக அவர் விசனம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் கடந்த 10ஆம் தேதி அந்நகர மேயர் பட்ரிக் பிரிவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அது மாத்திரமின்றி கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 104ஆம் இலக்க தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரச்சட்டத்தின் பிரகாரம் இம்மாதம் 12 முதல் 18ஆம் தேதி வரையான ஒரு வார காலம் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி வருடம் மே மாதம் 12ஆம் தேதி தமிழின படுகொலை தொடர்பில் கனடிய அரசாங்கத்தினால் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கு இலங்கையின் முன்னைய அரசாங்கங்கள் தமது எதிர்ப்பையும் அதிருப்தியும் வெளிப்படுத்தி வந்திருக்கின்றன. அந்த வகையில் நேற்று புதன்கிழமை இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸை வெளிவிவகார அமைச்சு அழைத்து சந்தித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இனப்படுகொலை குற்றச்சாட்டு மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கு வழங்கப்பட்ட ஒப்புதல் என்பன தொடர்பில் அரசாங்கத்தின் கடுமையான ஆட்சேபனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுகுறித்து வெளிவிவகார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருக்கின்ற விடயம், இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இனப்படுகொலை இடம்பெற்றதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச ரீதியில் எந்த ஒரு நம்பகமான கட்டமைப்புகளாலும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. அத்தோடு இது தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டு இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. இவ்வாறான முற்றிலும் பொய்யான விடயங்களை நாம் முழுமையாக நிராகரிப்பதோடு கனடாவுக்குள் தனிப்பட்ட தேர்தல் நலன்களை கருத்தில் கொண்டு இத்தகைய பொய் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கருதுகிறோம். கனடாவின் வெளிநாட்டு அலுவலர்கள் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையின் இனப்படுகொலை இடம்பெற்றதாக கனடிய அரசு கண்டறியவில்லை என கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியது. அது மாத்திரமின்றி கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த கனடா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இவ்வகைப்படுத்தலை மீளுறுதிப்படுத்தியிருக்கிறது. நிலையில் கனடாவின் பிரம்டன் நகரிலுள்ள சிங்கவுசி பூங்காவில் தமிழின படுகொலை அடையாளப்படுத்தும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்து ஏற்கனவே இலங்கை அரசு பலமுறை அதன் கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. அத்தோடு பிரம்டன் நகரசபை இந்த வருந்தத்தக்க முயற்சியை தலையிட்டு தடுக்குமாறு கனடாவின் மத்திய அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் இதனுடன் தொடர்புடைய நகர்வுகளை இலங்கை மற்றும் கனடிய சமூகங்களுக்கு எதிரானதாகவே நாம் கருதுகின்றோம். இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதும் கட்டுக்கதைகளை அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னங்களை நிர்மாணிப்பதும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதோடு மாத்திரமன்றி சகல சமூகங்களுக்கும் இடையிலான நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை மற்றும் நிலையான அமைதி என்பவற்றை இலக்காக கொண்டு எமது தொடர்ச்சி முயற்சிகளுக்கும் அது சீர்குலைப்பையாகவே அமையும் என்பதாகவும் நேற்று தினம் வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இந்த தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. கனடாவில் 2 முக்கிய அமைச்சு பதவிகளுக்கு இலங்கை இந்திய தமிழர்கள் வெளிநாட்டு அமைச்சராக அனிதா ஆனந்த் பதவியேற்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் மார்க் கானியினால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ள புதிய அமைச்சரவை ஒட்டாவாவில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பதவியேற்ற நிலையில் இம்முறை முக்கிய அமைச்சு பதவிகள் 2 தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த வகையில் கனடாவின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சராக இலங்கையில் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட தமிழரான ஹரி ஆனந்த் சங்கரியும், வெளிநாட்டு விவகார அமைச்சராக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்தும் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார்கள். இதை பொது பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஹரி ஆனந்த் சங்கரி உள்நாட்டு பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு மற்றும் அவசரகால முகாமைத்துவ பொறுப்பாக உள்ள கூட்டாட்சி அமைப்பான பொது பாதுகாப்பு மற்றும் அவசரகால தயார்நிலை திணைக்களத்துக்கு தலைமை வகிக்கிறார் என்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அனிதா ஆனந்த் இதற்கு முன்னர் வெளிநாட்டு விவகார அமைச்சராக பதவி வகித்த மெலானி ஜோலியின் இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அனிதா ஆனந்த் 58 வயதானவர். தனது மேற்படி பதவி பிரமாணத்தின் போது ஒரு கையில் பகவத்கீதையை ஏந்தியிருந்தார் என்பதும் முக்கியமான விடயமாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றன. 2 தமிழர்கள் இப்போது கனடாவுடைய முக்கிய 2 அமைச்சர் பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்த அனிதா, அவர் வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அதே போல் அந்நாட்டினுடைய பொது பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக வி ஆனந்த சங்கரி தமிழர் விடுதலை குழுவினுடைய தலைவர்
வினீத் ஆனந்த சங்கரினுடைய புதல்வரான ஹரி ஆனந்த சங்கரி நியமிக்கப்பட்டிருப்பார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்.